வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் செய்து காட்ட போகிறேன். அது என்னன்னு சொன்னால் கம்பு லட்டு. இந்த சுவையான ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்கிறதுண்டு பாப்போம் வாங்க. இந்த கம்பு லட்டு செய்கிறதுக்கு நான் இதில் 1 கப் கம்பு அரிசி எடுத்து வடிவாக கழுவிட்டு நல்லா தண்ணியை உலர விட்டு எடுத்திருக்கிறேன். இதை இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக இதை வறுத்து எடுக்க போகிறேன். அப்போ தான் நாங்கள் பவுடர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல ட்ரையான பதமாக இருக்கும். இப்போ நான் இந்த சட்டியில் நான் இதை வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த சட்டி கொஞ்சம் சூடாகிட்டுது. இதில் நாங்கள் கழுவி உலர்த்தி எடுத்த கம்பு அரிசி இதில் நான் போட்டு இனி இல்லையாண்ட லோ ஹீட்டில் வச்சு தான் நான் இதை வறுத்து எடுக்க போகிறேன். கூட ஹீட்டை வச்சிடாதீங்க. அதை என்னென்னு சொன்னால் கருகினா அந்த லட்டுண்ட சுவையே மாறிடும். நான் இப்படி லோ ஹீட்டாக தான் இதை வறுத்து எடுக்க போகிறேன். பாருங்க, இது கொஞ்சம் நிறம் மாறி வருது. நீங்கள் பதம் அதை எப்படி வறுபட்டுட்டான்னு பார்க்குறதுண்டா சாதாரணமாக நாங்கள் அரிசி வறுக்கிறதுக்கு செய்கிற மாதிரியே வாயில் எடுத்து சும்மா போட்டு பாருங்கோ. முறுமுரண்டு இருந்ததுன்னு சொன்னால் ஓகே. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுமானதாக இருக்கும் போல இருக்குது. நான் இப்போ ஒரு 5 மினிட்ஸாக லைட்டான ஹீட்டில் வறுக்கிறபடியாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நான் வறுத்து கொண்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த கலர் மாறக்கூடாது, டாக்காக வரக்கூடாதுன்றதுக்காக நான் சரியான லோவான ஹீட்டில் தான் வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த இறக்குற நேரத்துக்கு முதல்ல நான் 2 ஏலக்காய் போடுறேன். நீங்கள் விரும்பினா போடலாம், உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காட்டிக்கு போடாமலும் விடலாம். நான் 2 ஏலக்காய் இதோட போட்டு சூடு பண்ணுறேன். ஏனெண்டா அதுவும் சேர்ந்து நாங்கள் பவுடர் அடிச்செடுக்கல அப்படியே சேர்ந்து அடிபட்டுடும். அதனுடைய 2 காணும். இதை நாங்கள் சூடாக போட்டு அடிக்கிறாது. அதனுடைய நான் இப்போ இதை ஆஃப் பண்ணி போட்டு எடுத்து நல்லா ஆற விட போகிறேன். இப்போ பாருங்கோ, 1 கப் கம்பு எடுத்து நான் கழுவி காய விட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்தேன். நான் அதை அரைச்ச போதும் 1 கப் எனக்கு மாவு வருது. இதில் 2 ஏலக்காய் போட்டு நான் மாவை நல்லா அடித்து எடுத்திருக்கிறேன். அரிச்சு தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் போட்டு ஒரு பக்கம் வைத்துக்கொள்ளுவோம். இதற்கு ஒரு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். கணக்கு தேவையில்லை, அவ்வளவும் போதுமானது. இப்போ இதில் 1/3, அதாவது இதில் நான் அரை கப்பில் எடுத்திருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் மெஷர்மெண்ட் சரியான லோவாக தான் இருக்குது. 1/3 கப் தான் நான் இதில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். நீங்கள் அரை கப் போடுறண்டா போடலாம், இனிப்பு கூட விருப்பம்ண்டா. நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் இனிப்பு தான். ஆனபடியாக கொஞ்சம் நீங்கள் பார்த்து அவதானமாக சேர்த்துக்கொள்ளுங்கோ. இதை இந்த சட்டியில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு கரையிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நான் ஹீட் பண்ண போகிறேன். நீங்கள் என்னுடைய இந்த ஸ்பூனில் பார்த்தாலே தெரியும், இதில்
எந்த தூசுகள் துகள்களே இல்லாமல் வந்த நாட்டு சக்கரை தான். ஆனபடியாகத்தான் நான் இதை வடித்தெடுக்காமல் நான் உடனே அப்படியே நேரடியாக பானி காய்ச்சி நேரடியாகவே நான் லட்டில் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேண்டுற நாட்டு சக்கரை தூசுகளாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் முதலே கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைத்தெடுத்து வடித்து போட்டு நீங்கள் இப்படி பானியை காய்ச்சிக்கொள்ளுங்க. இது பானியண்டு நீங்கள் பாகுபதம் பார்க்க வேணுமென்று இல்லை, கொஞ்சம் கையில் ஒட்டுற பதம் வந்தாலே எங்களுக்கு போதும். இது பாருங்கோ, மீடியம் ஹீட்டிலேயே வைத்து இதை காய்ச்சிக்கொள்ளுங்கோ. இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி நுரை கொஞ்சம் வரட்டுக்கும். அப்போ தான் நாங்கள் அடுத்த நாள் கூட வைத்தெடுக்க பழுதடையாமல் இருக்கும். நீங்கள் மாவை அடிக்கும்போது ஏலக்காய் போட மறந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் இந்த சர்க்கரை இது காய்ச்சிக்கிலேயே நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான பதத்துக்கு கொஞ்சம் வருது. கொஞ்சம் கையில் நீங்கள் இப்படி தொட்டு பார்க்க ஒட்ட வேணுமே, அப்படியெல்லாம் நீங்கள் அந்த கம்பி பதம் எல்லாம் பார்க்க தேவையில்லை, கையில் ஒட்டுற மாதிரி இருந்தாலே போதுமானது. பாருங்கோ, இப்போ கரண்டியிலையும் கொஞ்சம் அது திக்காக நிற்கிது. நாங்கள் ஊற்றேக்கையும் கரண்டியில் ஒட்டப்பட்டு கொஞ்சம் நிற்கிது. இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். அந்த நாட்டு சக்கரை பாகு கொதிக்கிற அந்த நேரம் நான் இதை கொஞ்சம் அந்த போட்ட உப்பு சேர்றதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். என்னென்னா நாங்கள் இது லட்டு செய்கிறபடியாக இனிப்பு சுவையாக இருக்கிறபடியாக ஒரு கொஞ்சம் உப்பு கட்டாயம் போடுங்கோ. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை கிளவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நாங்கள் அப்படியே சுட சுடவே விட்டுக்கொள்ளுங்கோ. கை வைத்து தண்ட தேவையில் நீங்கள் இதால் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு இருங்கோ. எங்களுக்கு லட்டு இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு தேவையான பதம் வரும் வரையும் தேவையான பானியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ. சில பேருக்கு கொஞ்சம் லூஸான தன்மையாக இருக்கிற லட்டு பிடிக்கும். ஏனென்று சொன்னால் தண்டுறதுக்காக ஹார்டாக இருக்கிறது பிடிக்காமல் இருக்கலாம். அதுக்கேற்ற அளவில் இந்த பானியை சேர்த்துக்கொள்ளுங்கோ. சுடுறபடியை நான் இந்த வுடன் ஸ்பூனால் தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கேக்கே அதை ஆடிட்டு பாருங்க, நான் முழு பாகுமே இதுக்குள்ள சேர்க்கிறேன். சரியான அளவாக வருது. நான் முழு பாகும் இதில் சேர்த்துட்டேன். பாருங்கோ, இது எங்களுக்கு தேவையான அளவு இருக்குது. அப்படியே கொஞ்சமாக எல்லா பக்கமும் திருப்பி இந்த பாகுவை அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இப்போ கை வைத்து குழைக்கிற மாதிரி ஆறிட்டது. இப்போ நான் அப்படியே கணக்கமாக எடுத்து செய்யலை. ஏனெண்டா இதை நான் அதிக நாள் வைக்கிறதுக்கு செய்கிற மாதிரி நான் இதை செய்யலை. உடனடியாக நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கோ அல்லது விருந்தினர் வர்றது அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேவையான அளவை எடுத்து இப்படி செய்து கொள்ளலாம். இதில் நான் இப்போ எடுத்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கோ. நாங்கள் எள்ளுருண்டை எவ்வளவு சத்துன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த கம்பு லட்டுலையும் சத்து நிறைந்திருக்குது. இரும்பு சத்து, நார் சத்து நிறையவே இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு மிக மிக முக்கியமான சத்துக்கள் நிறைந்து
இருக்குதில்ல பாருங்க. இப்படி வந்த உடனே இதை உங்களுக்கு தேவையான அளவில் நான் இதை கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிக்கிறேன். நான் ஏனண்டா சில பேருக்கு பிடிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனபடி அதை கடித்து போட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் அதுக்காக இப்படி இந்த அளவு உருண்டைகளாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் பாருங்க 6 உருண்டைகள் வந்திருக்குது. திடீரென்று டீ டைமுக்கு செய்கிறதோ அல்லது பிள்ளைகள் பாடசாலையால் வந்த உடனே கொடுக்கக்கூடியதாகவோ செய்கிறதுக்கு ஏதுவான ஒரு சிற்றுண்டியாக இது இருக்குது. இப்போ நான் இதுக்கு இதில் கஷ்யூவும் ஆல்மண்டும் வறுத்துட்டு நான் இதில் இப்படி கொஞ்சம் கொரகொரப்பாக நான் இதை இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு உருண்டையையும் நான் இதில் அப்படியே ஒருக்கா உருட்டி எடுக்க போகிறேன். அது இன்னும் அந்த நட்டி டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக நான் இதை ஒவ்வொண்டா இப்படி உருட்டி எல்லா பக்கமும் அது படுகிற மாதிரி பிரட்டி எடுக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கு நான் செய்த கம்பு லட்டு. நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய சேனலுக்கு. உங்களால் முடிந்தால் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் thank you. Bye.